ஓம் சாய்ராம். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று நாம் ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் இருந்து அத்தியாயம் 35 பகுதி 3 பார்க்கலாம். வாருங்கள். சென்ற பகுதிகளை கேட்க விரும்புவோர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து கேட்கவும். கீழ்வரும் சில நிகழ்ச்சிகளுடன் இந்த அத்தியாயத்தை இந்நூலின் ஆசிரியர் நிறைவு செய்கிறார். வாருங்கள் அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். தலைப்பு: தூக்கமின்மை வியாதி. பாந்திராவில் காயஸ்து பிரபு ஜாதியை சேர்ந்த ஒருவர் நெடுநாள் தூக்கமின்மை நோயால் அல்லலுற்றார். அவர் படுக்கையில் படுத்தவுடனேயே அவரது இறந்து போன தந்தையார் கனவில் தோன்றி அவரை கடுமையாக திட்டினார். இது அவரது தூக்கத்தை கலைத்து இரவு முழுவதும் அவரை தூங்க விடாமல் செய்தது. ஒவ்வொரு நாள் இரவும் இது நடந்தது. மனிதருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஒரு நாள் பாபாவின் பக்தர் ஒருவரை அவர் இவ்விஷயத்தில் கலந்து பேசினார். பிழையாத நிவாரண சஞ்சீவினியாக பாபாவின் உதி ஒன்றையே அவர் அறிவார். அவருக்கு சிறிது உதி கொடுத்து அவர் படுக்கைக்கு போகும் முன்னர் அதை சிறிது நெற்றியில் இட்டுக்கொண்டும் அவ்வுதி பொட்டலத்தை தலையணைக்கடியில் வைத்துக் கொண்டும் உறங்கும்படி இவர் கூறினார். இந்த சிகிச்சையை அவர் முயன்று பார்த்தார். அவரது பெரும் வியப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் ஏற்ப அவருக்கு நல்ல உறக்கம் வந்தது. எவ்வித தொந்தரவும் இல்லை. இந்த சிகிச்சையையே அவர் தொடர்ந்து பின்பற்றி எப்போதும் சாயியே நினைவு கூர்ந்தார். பின்னர் சாய்பாபாவின் படம் ஒன்றை பெற்று தனது தலையணை அருகில் அதை தொங்கவிட்டு அதனை தினந்தோறும் வழிபட தொடங்கினார். வியாழக்கிழமைகளில் பூமாலையும் நெய்வேத்தியமும் முதலியவற்றை சமர்ப்பித்தார். பின்னர் அவர் சௌக்கியமாக முந்தைய தொந்தரவையே முழுவதும் மறந்துவிட்டார். தலைப்பு: பாலாஜி பாட்டீல் நெவாஸ்கர். இம்மனிதர் பாபாவின் ஒரு பெரும் பக்தர். மிக மிக சிறப்பான பற்றற்ற பணியை பாபாவிற்கு அவர் செய்தார். ஒவ்வொரு நாளும் ஷீரடியில் பாபா தமது தினசரி நியமமாக நடந்து வரும் தெருக்கள், பாதைகள் எல்லாவற்றையும் பெருக்கி சுத்தமாக்கினார். அவருக்கு பின்னர் இப்பணியானது ராதாகிருஷ்ணமாயி என்ற பக்த மாதுவாலும் அதற்கு பின் அப்துல்லாலும் அதே அளவு சிறப்புடன் செய்யப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் பாலாஜி கோதுமை அறுவடை செய்த போது அனைத்தையும் பாபாவுக்கு கொண்டு வந்து சமர்ப்பித்து விடுவார். மீதமாக பாபா எதை கொடுத்தாரோ அதை பெற்றுக்கொண்டு தனது குடும்ப சம்ரக்ஷணையை செய்து வந்தார். இந்நடைமுறையானது அவரால் பல ஆண்டுகள் செய்யப்பட்டு அவருக்கு பின் அவரது மகனாலும் செய்யப்பட்டது. தலைப்பு: உதியின் சக்தியும் செயல்திறமையும். ஒருமுறை பாலாஜியின் திவசத்தின் போது சில விருந்தினர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு சமைக்கப்பட்டது. ஆனால் சாப்பாட்டு நேரத்தில் அழைக்கப்பட்டதை போல் 3 மடங்கு பேர் வந்துவிட்டனர். பாலாஜியின் மனைவி திகைத்து போய்விட்டார். குழுமியிருந்த மக்களுக்கு உணவு பற்றாது எனவும் அது பற்றாது போகுமானால் குடும்பத்தின் கௌரவம் பாதிக்கப்படும் என்றும் அவள் திகைத்தாள். அவளது மாமியார், பயப்படாதே, அது நம்முடைய உணவல்ல, சாயனுடையது. ஒவ்வொரு பாத்திரத்திலும் கொஞ்சம் உதியை போட்டு ஒரு துணியால் மூடி அதை திறக்காமலே அவர்களுக்கு பரிமாறு. சாய் நம்மை இந்த அவமானத்திலிருந்து காப்பார் என்று கூறி தேற்றினாள். அவர் கூறியபடியே செய்தாள். தங்களது வியப்புக்கும் மகிழ்வுக்கும் ஏற்ப பரிமாறப்பட்ட உணவு எல்லோருக்கும் போதுமானதாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் ஏராளமாக மீதமும் இருந்ததை கண்டார்கள். ஒருவன் எவ்வளவு அதிகம் மனமார்ந்த அக்கறையுடன் உணர்கின்றானோ அவ்வளவு அதிகமாக அவன் செயலுருவாக்கி காண்கிறான் என்னும் மொழி இவ்விஷயத்தில் நிரூபணமாகப்பட்டது. தலைப்பு: சாய்பாபா நாகமாக தோன்றுதல். ஒருமுறை ஷீரடியை சேர்ந்த ரகு பாட்டீல் என்பவர் நெவாஸை சேர்ந்த பாலாஜி பாட்டீல் என்பவரிடம் சென்றார். அன்று மாலை மாட்டுத் தொழுவத்தில் ஒரு பாம்பு சீறி கொண்டு உள் நுழைவதை கண்டார். எல்லா மாடுகளும் வீதியடைந்து நகரத் தொடங்கின. வீட்டினரும் திகிலடைந்தனர். ஆனால் பாலாஜி தனது வீட்டில் சாயே பாம்பாக தோன்றியிருக்கிறார் என்று எண்ணினார். தெளிக்கூட பயம் இல்லாமல் ஒரு கிண்ணத்தில் பாலை கொண்டு வந்து பாம்பின் முன் வைத்து, பாபா, ஏன் சீறி சப்தம் செய்கிறீர்கள்? ஏன் எங்களை பயமுறுத்த விரும்புகிறீர்கள்? இந்த கிண்ணத்தில் உள்ள பாலை அமைதியான மனதுடன் அருந்துங்கள் என்று கூறிக்கொண்டே அதன் அருகில் குழப்பம் இல்லாமல் அமர்ந்தார். மற்றவர்கள் பீதியடைந்தனர். என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. சிறிது நேரத்தில் பாம்பு தானாகவே மறைந்து போய்விட்டது. யாருக்கும் அது எங்கு சென்றதென தெரியாது. மாட்டுத் தொழுவத்தில் தேடியும் அது காணப்படவில்லை. பாலாஜிக்கு 2 மனைவிகளும் சில குழந்தைகளும் இருந்தனர். அவர்கள் சில சமயம் நெவாஸில் இருந்து பாபாவின் தரிசனத்திற்காக ஷீரடிக்கு வருவர். அப்போது பாபா சேலையும் மற்ற உடைகளும் வாங்கி அவைகளை தமது ஆசியுடன் அவர்களுக்கு அளிப்பார். இவ்வாறு கூறப்பட்ட இந்த நிகழ்ச்சிகளுடன் இந்த அத்தியாயம் இனிதே நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நன்றி, வணக்கம்.